ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா 5 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷுக்கு இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன பொடின்னு பாருங்கள் அக்கா எப்படி பண்ணுறேன்னு சொல்லி. இந்த அளவு 1 கப்பு இந்த அளவுக்கு உளுந்து போட்டிருக்கிறேன். கருப்பு உளுந்தும் போட்டுக்கோங்க, தோல் உளுந்து. இல்லைன்னா அக்கா இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன். கருப்பு தோல் உளுந்து போட்டிங்கன்னா நல்லா சத்து. இதை கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே அக்கா ஒரு 20 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இந்த மிளகா வத்தல் வந்து நீட்டு மிளகா, காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால் 20 வத்தல். இது இந்த உளுந்து கூட போட்டு வறுக்கும்போது மிளகா வத்தல் கருகாமல் வறுபடும். அதனால தான் உளுந்து கூட போட்டு வறுத்துருங்க. உளுந்து சவக்கும் போது மிளகா வத்தலும் வறுத்துரும்பா. இது வறுப்போம். இப்போது நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு பாருங்கள். மிளகா வத்தலும் கருகாமல் வறுபட்டுருச்சு. இது அவ்வளோதான். எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா 1/2 கப்பு பாசிப்பருப்பு. நல்லா சுத்தமானதாக வாங்கிக்கோங்க. அடுத்தையுமே அதை வறுக்கிறோம் நம்ம. அதுவும் பொன்னிறமாக தான் வறுக்கணும். எதுக்குமே ஆயில் யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. இப்போது நம்ம பாசிப்பருப்பும் வறுத்தாச்சு. இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா 1/2 கப்பு கடலைப்பருப்பு. அதையும் கொஞ்சம் பொன்னிறமாக கருக விடாமல் வறுத்து எடுக்கணும். இப்போது கடலைப்பருப்பும் வறுத்தாச்சு. எல்லாமே கருக விடாமல் வறுத்துக்கோங்க அக்கா மாதிரி. அவ்வளோதான். இதை பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ அடுத்து 1/2 கப்பு பொரிகடலை எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ பொரிகடலை லைட்டாக சூடு பண்ணால் போதும். அவ்வளோதான். எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். அடுத்து இப்போது ஒரு 1/4 கப்பு எள்ளுப்பா. கருப்பு எள்ளு வாங்கிக்கோங்க. அதை நல்லா பொடியிற வரைக்கும் வறுக்கணும். எள்ளு வந்து படப்படன்னு சவுண்டு கேட்கும், பொடியிற சவுண்டு. அந்த எள்ளு வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும், அப்போ வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து நம்ம பிளேட்டுக்கு. இப்போது எள்ளு வறுத்து முடித்தாச்சு. இது ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கிறேன். அதை சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதும். ஜீரகம் ரொம்ப வறுக்க வேணாம். லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஜீரகம் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அக்கா நிறைய கறிவேப்பிலை வச்சுருக்கேன்ப்பா. இது வந்து 2 கைப்பிடி அளவு வரும் நம்மளுக்கு. நல்லா அலசிட்டு பேப்பரை நல்லா நிழல்ல உலர்த்தி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் மொறு போடுற வரைக்கும் அப்படி பரட்டணும். சிம்மில் வச்சா பரட்டணும். கறிவேப்பிலை கறியிடக்கூடாதுப்பா. இப்போது கறிவேப்பிலை ஈரம் இல்லாமல் இப்படி வறுத்துக்கோங்க. சவுண்டு கேட்குது பாருங்கள். மொறுன்னு சவுண்டு கேட்கணும். கலரும் மாறக்கூடாது. இது அப்புறம் எடுத்து பிளேட்டு மாற்றிடலாம். இப்போ அக்கா கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு எடுத்துருக்கிறேன். அதை உடச்சி கூட போடலாம். இப்படியே வறுத்தாலும் வறுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கணும். இப்போ பெருங்காயம் இப்படி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாம் எடுத்துடலாம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. நம்ம எல்லாத்தையும் இப்போ அக்கா கொஞ்சம் நல்லா எல்லாம் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆற வச்சுட்டு வரேன். இப்போ எல்லாம் ஆறிச்சுப்பா. அந்த பெருங்காயத்தை கொஞ்சம் நம்ம இஞ்சி அடிக்கிற கல்லில் வச்சு 2 தட்டு தட்டிக்கோங்க. இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு கடன்னு மிக்சியில் இதாகும். கொஞ்சம் பொடியாக அதை தட்டிக்கோங்க. அப்புறம் அக்கா இந்த கறிவேப்பிலை ஃபுல்லாக இப்போ எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டே கறிவேப்பிலை போட்டிருக்கேன் அடியில். இது வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக கல்லுப்பு எடுத்துருக்கிறேன். பெரிய ஸ்பூனுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் குறப்பாக தான் அக்கா அந்த பொடியை அரைப்பேன். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. 5 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷுக்கு பொடி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு கீ போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, லெமன் ரைஸுக்கு போடலாம். அப்புறமா இட்லி உப்புமா செய்யும்போது அதில் வந்து தூவி இறக்குனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 5 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷுக்கு போடுற பொடி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு அக்காவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.